சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சனி பகவான் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டில் கண்ட சனியாக இருக்கார். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வக்கர நிவர்த்தி ஆகி பலமடைகிறாரு. சனி தன்னோட கண்ட காலகட்டம் அப்படிங்கிறதுல நேர்கோட்டு பயணத்தோட கடைசி பயணத்தை தொடங்குறாரு. அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி சனி அப்படிங்கிறவர் பயணம் செய்ய போகிறாரு. இருக்கிறதுலையே மோசமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அஷ்டம சனி காலகட்டம் தான். அவ்வளவு சோதனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு நம்ம புகழ்ந்து பேசுகிறதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது மார்ச் 29, 2025 சனி பகவான் உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. இப்போ கண்ட சனிலேருந்து நேர்கோட்டு பயணம் கடைசி பயணம் அப்படிங்கிறத தொடங்கியிருக்காரு. இந்த பயண காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்கணும். ஏன்னா இப்போ கண்ட சனி அப்படிங்கிறது 7வது வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கூட்டு தொழிலை சிதைச்சிருக்கும், நண்பர்களை பிரிச்சுருக்கோம், அண்ணன் தம்பிகளை கூட பிரித்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மன வருத்தங்கள், பேருக்கு கணவன் மனைவியாக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கோம். சில பேர் வேலை இழந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு இருந்திருப்போம், ஒரு கூட்டு தொழில் செய்யலான்னு யாராவது ஒருத்தர் ஆசை காட்டி சரி இப்போ நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் வேலை செய்யறதுன்னு ஏதோ கூட்டாக ஒரு தொழில் தொடங்கி இப்போ வேலையும் இல்லாமல் தொழிலும் இல்லாமல் நடுத்தூரில் நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கும். அதுதான் இந்த கண்ட சனி காலகட்டம். இப்போ இந்த ஆதிபந்தத்தை சனி பகவான் கெடுத்தார் இல்லையா, இனிமேல் அவரே கொடுப்பாரு. அப்படி ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது இப்போ கடைசி கால பயணம் அப்படிங்கிறத செய்யும்போது இந்த 7வது வீட்டில் இருந்த சனி செய்த கெடுதல் எல்லாத்துக்கும் நன்மைகள் அப்படிங்கிறத மாற்றி செய்வார். என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அதாவது திருமண யோகம் அப்படிங்கிறதே கிடைக்காம இருந்தவர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரும். எத்தனையோ இடத்துல போய் பொண்ணு பார்த்துட்டேன், நல்ல வேலை இருந்தால் கூட பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, நல்ல உத்தியோகம் இருக்குது, சொத்து பொத்து வச்சுருக்கேன், ஆனாலும் பொண்ணு சரியாக அமையல, பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, ரெண்டும் வந்தால் ஜாதகம் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தடை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நான் பார்த்து வேணான்னு சொன்ன பொண்ணு இப்போ திரும்ப போய் தேடி பார்த்தா கூட அது இப்போ நமக்கு அமைய மாட்டேங்குது, வந்த பொண்ணுங்கள்லாம் நான் வேணான்னு உதறி தள்ளிவிட்டேன், இப்போ இதுக்கு மேலே கல்யாணமே ஆகுமோ ஆகாதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. அவங்களுக்கெல்லாம் இப்போ வரன் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும். திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகிற ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது இருக்கும். இது மாதிரி பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரலாம். ஏதோ ஒரு மன வருத்தத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் கோச்சிட்டு போயிருந்திருக்கலாம், பிரிஞ்சிருந்திருக்கலாம், சில பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்கெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதோட இந்த அஷ்டமஸ்தானத்தை நோக்கி சனி பகவான் போகிறாரு அப்படிங்கும்போது நம்ம மாற்று இனத்தவர்கள்ட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு இந்த தவறான சகவாசங்கள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் உதறி தள்ளணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வர முடியல, சிக்கிட்டேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கவங்க கூடுமான வரைக்கும் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா வெளியில் வந்துடலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் தான் கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது செய்யணும். இப்போ ஒரு சொந்த தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சிடும். ஏதோ தொழிலை வந்ததை விட்டுட்டேன், 4 பேர் நம்மளை கேவலமாக பேசிவிட்டாங்க அப்படிங்கிற முடங்கி உட்காந்துருந்தவங்க கூட இதுக்கு மேலே அந்த தொழிலை கொஞ்சம் தூசு தட்டி ஏதாவது ஒன்று பண்ணி சாதிக்கணும்டா அப்படிங்கிற வெறியில் புது யோசனைகள் அப்படிங்கிறத செய்வீங்க. அது உங்களுக்கு வெற்றிகரமாகவும் இருக்கும். அதோட இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 10ல் குரு இருந்து உங்களோட தொழிலையும் நாசம் பண்ணி தான் விட்டுருந்துருப்பார். இப்போ சனி பலமடைஞ்சு அதில் நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறதையும் செஞ்சு கொஞ்சம் நன்மைகள் செய்ய போகிறாரு. அப்படிங்கிறதால கடந்த காலகட்டத்தில் வேலை இழந்தவர்களுக்கு இப்போ புது வேலை கிடைக்கும். சில பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருப்பீங்க, வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கோம், ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு கூட ஆளாக இருந்திருக்கலாம், நம்ம மேலே தப்பே இருந்திருக்காது, இருந்தாலும் நாம் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு இருந்தவங்க கூட இப்போ திரும்ப தம் மீது உண்டான அந்த பழியை தொடச்சி மறுபடியும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்ப சூழல் அப்படிங்கிறதால ஒரு சொத்து தகராறு, நிலத்தகராறு, பங்காளிகளுக்குள்ள சண்டை, இப்படியெல்லாம் வம்பு வழக்கு அப்படிங்கிறது வந்திருக்கும். அது இப்போ எல்லாமே சரியாயிடும். ஒன்றுக்கு ஒன்று ஏதோ இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கலாம். சாட்சிக்காரங்காலில் உழுவுறதை விட சண்டைக்காரங்காலிலே உழுவுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சேருவீங்க. சரி, இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உங்களுடைய காதல் உறவுகள் அப்படிங்கிறது பழிச்சிடும். கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் உறவில் இருந்தவங்க இப்போ அதுக்கு திருமணத்திற்கான ஒப்புதல் அப்படிங்கிறத அடையலாம்.
உங்களோட காதல் திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக பெற்றோர்களோட சம்மதத்தோடு நடக்கும். இப்போ போயிட்டு வீட்டில் அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காதல் திருமணத்திற்கான ஒப்புதல் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா பெரிய சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் பெரியவர்களோட ஆசீர்வாதத்தோட திருமணம் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. சனி பகவானோட பார்வையில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் சொந்த ராசிக்குள்ளேயே படுது. அதாவது சனி வந்து கெடுக்கிற இடத்துல இருந்து கெடுத்துட்டார், அதே நேரத்தில் உங்களை பார்த்துக்கிட்டும் இருக்கார். இப்போ கொஞ்சம் நல்லது செய்வார். அப்போ அந்த நல்லது செய்யக்கூடிய காலகட்டத்தில் நாம் கர்ம வழிபடி நடக்கிறோமா அப்படிங்கிறதையும் சனி பார்ப்பார். இப்போ பார்த்திங்கன்னா பெண்களால் திடீர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மனைவி வழி சொத்தாக இருக்கலாம், தாய் வழி சொத்தாக இருக்கலாம். இப்படி ஏதாவது பெண்களால் வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டம் போட்டோம்னா சனி அதை முடக்குவார். அப்போ வரக்கூடிய காசை வச்சுக்கிட்டு நல்ல முறையாக பிழைச்சிக்கிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு தொழில் செஞ்சுக்கிட்டு 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம், நல்லா உழைக்கிறோம் அப்படின்னா சனியே பார்த்துருவார். பரவாயில்லப்பா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் இப்போ நாம் கொடுக்கும்போது 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான், இவனுக்கு இன்னும் 10 ரூபா கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சனி பகவானோட பார்வையாக இருக்கும். அப்போ சனி வந்து நீதிகாரகன் அப்படிங்கிறதால அவரோட பார்வையில் இருக்கும்போது எந்த இடத்துலையுமே நாம் நியாயம் தவறக்கூடாது. இது மாதிரி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் தவறான வழிக்கு முயற்சி செய்கிறது, ஒரு லஞ்சம் வாங்குறது, போகிறது வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சோம்னா ரொம்ப சுலபமாக சிக்கிடுவோம். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்குன்னே ஒரு குணம் இருக்கும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிம்பாங்க. எல்லாரும் தனக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பீங்க. அப்படி உள்ளவங்களாம் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இறங்கி போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் சமாதானம் அப்படிங்கிறத நீங்களே முதல்ல கொண்டு வந்துடுங்க. அப்போ சனி வந்து உங்களை ரொம்பவே பெருமைப்படுத்துவார், புனிதப்படுத்துவார். எங்கெல்லாம் நீங்கள் தோத்தீங்களோ அங்கெல்லாம் ஜெயிக்க வைப்பார், கடனெல்லாம் அடைச்சி கொடுப்பாரு. அப்படி பல நன்மைகள் அப்படிங்கிறதையும் சனி செய்வார். அந்த வகையில் விட்டு கொடுத்தா கெட்டு போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் இதையெல்லாம் ஏற்றி சனிக்கிழமையில் வணங்கிட்டு வாங்க. சனிக்கிழமையில் மாமிச உணவுகள் தொடவே கூடாது. அதே மாதிரி தான தர்மம் உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்யுங்க. ஒரு வேளை உணவாக இருக்கலாம், உங்கள் வசதிக்கு தக்கன 10 பேருக்கு உணவாக இருக்கலாம், 2 பேருக்கு உணவாக இருக்கலாம். அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு சனிக்கிழமையில் வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சனி பகவானோட வக்ர நிவர்த்தி காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.